ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோடை காலத்தை தணிப்பதற்கான லஸ்ஸி ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பிஸ்தா, பாதாம், முந்திரி, காய்ந்த திராட்சை எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கெட்டியான தயிர். இதையெல்லாம் இப்போ இந்த கெட்டி தயிரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். இந்த கோடை காலத்தில் இந்த ரெசிபியை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது உடம்பை குளிர்விக்கும். நம்ம இதுக்கு உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு. இதில் அந்த தயிருக்கு ஏற்ற அளவு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது, அதையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பைனாப்பிள் எசன்ஸு நான் இது போடுறேன். இதில் நீங்கள் ரோஸ் மில்க் எசன்ஸ் வேணால் நீங்கள் ரோஸ் மில்க் போட்டுக்கலாம். பைனாப்பிள் வேணாலும் பைனாப்பிள் போட்டுக்கலாம். இல்லை சப்ஜா சீட் வேணாலும் இதில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் பைனாப்பிள் எசன்ஸ் மட்டும் தான் நான் இதில் போடுறேன். சிரப் போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்ச தயிர் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சுவையான லஸ்ஸி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வெயில் சீசனில் இந்த குளிர்பானத்தை நீங்கள் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுபோல் சுவையான ரெசிபீஸ்களை கற்றுக்கொள்ள சந்தோஷி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.